மீண்டும் பத்திரிகையாளர்களுக்கு டாட்டா காட்டி விட்டு எஸ்கேப் ஆன விஜய் அப்படிங்கிற வீடியோ தான் இப்போ இணையத்தில் பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு. அதாவது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாங்க, இன்னுமே பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தமான செய்தி தான். அதாவது அவருக்கு அது வருத்தமான செய்தியாக இருக்காது, ஆனாலும் பொதுமக்களுக்கு விஜய் என்ன தான் செய்ய போகிறாரு. சரி, பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு, பத்திரிகையாளர்கள் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க, அதுக்கு விஜய் என்ன பதில் சொல்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் பொதுமக்களோட ஓட்டு விஜய்க்கு கிடைக்கும். ஆனால் அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்தோன்னா நம்மளோட வீக்னஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்களையே சந்திக்க மாட்டேங்கிறாரு விஜய். இப்போ கூட பத்திரிகையாளர்கள் அவ்வளோ சார் 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 சார்னு கூட்டம் கூட அவர் டாட்டா காமிச்சிட்டு அவர் பதில் கொடுத்தாரு. அரசியலுக்கு வரலன்னா பிரச்சனை இல்லை, அவர் சந்திச்சாலும் சரி சந்திக்காதையும் சரி. இப்போ அரசியலுக்கு வந்த பிறகு அவருடைய அரசியல் திறமை என்னென்ன அப்படிங்கிறத இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பு தான் தீர்மானிக்கும். பத்திரிகையாளர்கள் கேட்குற பலவிதமான கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் மக்கள் முடிவு பண்ணுவாங்க விஜய்க்கு ஓட்டு போடலாமா வேண்டாமா அப்படின்னு. ஆனால் விஜய் அவர்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை போல், ரசிகர்களோட ஓட்டு இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு பார்ப்பார் போல். ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க, ஓகே. அவருடைய பாதி ரசிகர்கள் ஸ்கூல் பசங்களாக இருக்காங்க, அவங்களுக்கு ஓட்டு இருக்காது. மீதி ரசிகர்கள் போடுற ஓட்டை வச்சு அவர் எப்படி ஜெயிக்க முடியும்?